வரட்டும், ஆர்சிபி வந்தால் வரட்டும், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அவங்கள பற்றி. வந்தால் வரட்டும், நம்ம தான், அவ்வளோதான். மேட்ச் மாசம் இருந்ததில்ல மாசா ப்ளே பண்ணிருக்காங்க. உருவில் பட்டேல் பீஸ்ட் மோடான் அச்சே 8 6 ஸ்டேடியமே சதறிச்சு தலை. சத்தியமாக மாஸ் பண்ணிட்டாரு. செம்ம ஹாப்பி. நாங்களாம் சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய வந்துச்சுன்னா நிறைய சேஸ் பண்ணுவோம். எங்களுக்கு எங்கள் டீம் மேலே நம்பிக்கை இருக்கு. கீப் காம் பிலீவ் இன் சிஎஸ்கே. அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். 100% 100%. அவ்வளோதான். யாரு ப்ரோ தட்டி விடு ப்ரோ, அவங்களெல்லாம் ப்ரோ விட்டுரு ப்ரோ, தட்டி விடு ப்ரோ, தட்டி விடு, ஓரத்து விட்டுரு. நம்ம போனால் நாங்கள் தான், நாங்கள் குவாலிஃபயரில் போனால் நாங்கள் தான். எழுதி வச்சுங்க, ஃபைனல் போகிறோம், அங்கே நாங்கள் கப் அடிக்கிறோம். எங்கள் தலைக்கு பக்காவான ஃபேர்வெல்லாம் கொடுக்குறோம். அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் கூட சேப்பாக்கல. அதுக்கு முன்னாடி லக்னோவில் இருக்குல்ல ப்ரோ, அதை முடிச்சுட்டு அவங்க ஈஸியாக தட்டி தூக்கி 2 பாயிண்ட். லக்னோவில் போய் 2 பாயிண்ட் 12 வந்துச்சா, அங்கே போய் 2 பாயிண்ட் 14 அடிச்சு நொறுக்கிறோம். அவ்வளோதான். ஆர்சிபியோட மேட்ச் இல்லையே தலை, நீ என்ன தலை நீ பேசிட்டு இருக்கு. ஃபைனல் எந்த டீம் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிறோம். ஆர்சிபி வந்தால் வரட்டும், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அவங்கள பற்றி. வந்தால் வரட்டும், நம்ம தான், அவ்வளோதான். எது நடந்தாலும் நம்ம தான். மேட்ச் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. ரொம்பவே ஹாப்பி தான். ஃபைனல் டச்சில் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயும் நல்லா இருந்தது, அப்படியே மிடில் போச்சு. பட் ஃபைனலாக அடிச்சிட்டாங்க. டூபே வந்து அந்த 6 எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது வின் பண்ணது. சிஎஸ்கே தான், அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே தான். ஏன்னா டோனி இல்லை, அது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் ஆல்வேஸ் சிஎஸ்கே தான், எப்பவுமே சிஎஸ்கே. இருந்தாலும் இல்லைனாலும் சிஎஸ்கே தான். செம, அதனால் சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் இதாக இருந்துச்சு, ஆனால் இப்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்தப்போ அது வின் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஆப்போசிட்டு ஓகே, அவங்களும் அவங்க டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களே பவுலிங் எடுக்கிறப்போ நாங்களே பயந்துட்டோம். சரி, அவங்க பேட்டிங் எடுக்கிறப்போ பயந்துட்டோம். அவங்க பேட்டிங் அடிச்சுட்டே இருந்தாங்க, கொஞ்சம் பயந்துட்டோம். அப்புறம் ஓகே, மேனேஜ் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஹாப்பியாக இருந்தது. போனால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். செம்மையாக இருந்துச்சுண்ணா. உருவில் பட்டேல் பொழுதுட்டாப்புல, அப்படியே சதுர விட்டாப்புல, எல்லாமே 6 தான். லாஸ்ட் வரைக்கும் ஒரு திக் மூமெண்ட் நல்லா இருந்தது மேட்ச். அது டீமோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜெயிச்சு ஆகணுன்ற நம்ம சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, போச்சு இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொண்டு போனானுங்க. நல்லா முடிச்சாப்புல. துபே எந்த மேட்சுமே ஆடல, இந்த மேட்ச் தரமாக பண்ணிட்டாப்புல. 2 பாலுக்கு 2 6. கண்டிப்பாக போவோம். இதே ஃபைனலில் போகிறோம், அடிக்கிறோம், முடிக்கிறோம். 180 சேஸ் பண்ணாத டீம் எத்தனை வருஷம் கலாய்ச்சாங்க. இன்னைக்கு நாங்கள் பண்ணோமா இல்லையா? 180ல் 204 ரன்னே நாங்கள் சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எவன் பேசுவான்? எந்த ஆர்சிபியும் பேச முடியாது இங்கே. அவனே இன்னைக்கு எம்ஐ கையில் தான் சங்கு. அவன் ஜெயிச்சாதான் நீ குவாலிஃபையே போக முடியும். எங்களை வந்து பேசக்கூடாது எந்த ஆர்சிபி டீமும். இன்னைக்கு சிஎஸ்கே இந்த குவாலிஃபைனா அடுத்த வர மேட்சும் ஜெயிக்கிறது தான் ஃபுல் கான்ஃபிடென்ட்டு. நாங்கள் தோனி இல்லாமல் வேறு ஜெயிச்சிருக்கோம், சும்மா கிடையாது. சிஎஸ்கே ஓவரால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது லாஸ்ட் ஓவர் வரைக்கும். பட் ஓகே, ஓவரால் என்ஜாய்ட். அண்ட் ஸ்டார் ஆஃப் த மேட்ச் வந்து உருவில் பட்டேல் ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸோ அது வந்து கண்டினியூஸாக அந்த 6 வந்து அடிச்சிட்டு இருந்தது. ஒரு வான வேடிக்கை பார்த்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்டர்டெய்னிங்காக இருந்தது. டெம்போ இன்னும் இருக்குது கேமில், ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ண ரொம்ப. எனக்கு இன்றைக்கி வந்து உருவில் பட்டேல் தான் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக் டு பேக் 6 அடிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய கேம், ஐ மீன் ஒரு டேர்ன் ஓவர்னே சொல்லலாம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ரன்ஸ் வந்து ஒரு 8 ஓவர்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டார் ஆஃப் த மேட்ச்னு சொன்னால் உருவில் பட்டேல். செம்ம சந்தோஷமாக இருக்குது. சரி, சென்னை வந்து நம்ம டவுட்டே படக்கூடாது. ஐ மீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அது வந்து இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லை, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். ஸோ இது எக்ஸ்பெக்டட் தான். கண்டிப்பாக போகணும். ஹோப் ஸோ, பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. உருவில் பட்டேல் செம்மையாக ப்ளே பண்ணார். டெட்லி நாக். அண்ட் அவர் தான் மேட்ச் எலிவேட் பண்ணது. ஆனால் லாஸ்ட் மினிட்ல எங்கடா தோற்றுருவோன்னு பயத்தை காமிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் வி ஒன். ரொம்ப ஹாப்பி. லைக் இல்லை, அடிக்கணுன்றது மட்டும்தான் இன்டென்ட்டாக இருந்ததா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க மேட்சஸ்லாம் இந்த மாதிரி ஆடல அவங்க. இப்போ உருவில் பட்டேல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கும் அந்த கிளச்சு அவர் கிடைக்கல. இப்போ தான் அவர் வந்து அந்த நாக்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த அவரோட சிம்பிள் காட்டுறதுலாம். ஸோ இன்றைக்கி அடிக்கணுன்ற இன்டென்ட் மட்டும்தான். அது கடைசியில் என்ன ஆகிடுச்சு, கைக்கோடு கிட்ட வந்ததும் அப்படியே டேர்ன் ஆகிடுச்சு. அப்செட்டில் உட்காந்துருந்தோம் ஒரு 17th ஓவர் வரைக்கும். அதுக்கடுத்து சிவம் தூபே கொஞ்சம் எதிர்பார்க்கல கடைசியில் அப்படி இதுவாகும்னு சொல்லிட்டு. பட் சீரியஸாகவே இந்த பிளேயர் தான் கப்பு நம்மளுக்கு தான். கண்டிப்பாக போவோம் ஜி. இப்போ இந்த மேட்ச் வின் பண்ணக்கமா கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அப்படி ஆர்சிபி நீங்கள் தோக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தோத்தாங்கன்னா வந்து இன்னும் இப்போ காலையில் விஜய் சிஎம் ஆகிட்டார், ஓகேவா? இப்போது சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு. ஆர்சிபியும் தோத்துடுச்சுன்னா சூப்பரான டேவாக இருக்கும். Yeah, it was very good actually. Starting Samson given just first knock and then it went very good.
and yeah, and then the Oat and taken the wickets and Noor Ahmed, and then yeah, it's all went good actually. What about LSG? Yeah, LSG they also given so much pressure up to last, but the last over which Markram, I think it didn't expect the reason for that. Chance to play to CSK? Yeah, there is, yeah. After this play, yeah, they are definitely gonna be pay off. Yeah, thank you. Yeah. செல்லகுட்டி சொல்றா. நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங் நல்லா போச்சு தென் ஊர்வில் பட்டேல் இல்லைனா இட் would be a flop ஸோ அதனால் ஊர்வில் பட்டேலுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த மேட்ச்சில் அண்ட் நடுவில் சிவம் டூபே அண்ட் பிரசாந்த் வந்தபோது கொஞ்சம் ஹோப்ஸ் டவுன் ஆச்சு தென் ஃபைனலி எப்படியோ வின் பண்ணிட்டோம். நம்ம இன்டென்ட் என்ன வந்தது? எனக்கு அவ்வளோ தெரியல. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பால் வந்து அவங்க இன்டென்ட்டே வந்து அடிக்கிறது தான். லைக் சஞ்சு சாம்சனும் நல்ல இன்னிங்ஸ் ஆனார், ஷார்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் நல்ல இன்னிங்ஸ் ஆனார், ருத்ராஜுமே நல்ல ஹேண்ட் கொடுத்தாரு. பட் உர்வில் பட்டேல் வாஸ் அமேசிங். அவரோட இன்னிங்ஸ் இல்லைனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கும். டெவால் பிரவிஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். லைக் அவர் அந்த நோ லுக்கிங் ஷாட்டை வந்து ட்ரை பண்ணி தான் அவுட் ஆகிறாரு. லைக் அவரோட பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார்னா நல்லாயிருக்கும். மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் வந்து சூப்பராக போச்சு. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக 3 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். லாஸ்ட் 2 இயர்ஸ் நாங்கள் வந்த மேட்ச் தோத்தாங்க, இன்றைக்கி தான் ஜெயிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்ம ஹாப்பி. ஊர்வில் பட்டேல் ஆப்வியஸ்லி அவங்களோட ஃபஸ்ட்டு அந்த இங்கிலீஷ் பயங்கரமாக ஆடினார். அதுக்கப்புறம் நம்மளதில் வந்து ஊர்வில் பட்டேல் தான் ஃபஸ்ட் கிளாஸாக ஆடினார். கடைசியில் தூபே நல்லா முடிச்சு கொடுத்துட்டாரு. யாரு புரியல? சாம்சன் நல்லா ஆடினாரு, பட் அவர் அவுட் ஆகிட்டார். பட் அவர் அவுட் ஆனதுக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி ஆயிடுச்சு இந்த வாட்டி. உர்வில் பட்டேல் செம்மையாக ஆடினார். யாரு? உர்வில் பட்டேல் ஜென்ரலாக நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் ஃபினிஷிங் லைக் மிடில் ஓவர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ பிரவிஸும் கார்த்திஷமாக கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணியிருந்தால் இன்னும் சீக்கிரமாக முடிச்சிருக்கலாங்க. மற்றபடி நல்லா இன்டூ த கேமாக தான் இருந்தாங்க ஃபுல்லாக. மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. உர்வில் பட்டேல் தான் ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ருத்ராஜ் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணாங்க. ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்களும் அடிச்சுனே அவுட் ஆகாமல் அவர் கொஞ்சம் உர்விலுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கே நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்ததுனால ருத்ராஜோடது வந்து கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. இன்டென்ட் வந்து எப்பயுமே ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க, போக போக ஆடுறவங்களால ஆட முடியல என்னன்னு தெரியல, ஆடவே மாட்டுறாங்க. கடைசியில் வராங்க. கண்டிப்பாக போகும். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட். எல்எஸ்ஜி வந்து ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்கக்கிட்ட டாப் தான் ஹெவி, பாட்டம் வந்து ரொம்ப வீக் தான். அவங்கள்ட்ட மிடில் ஆர்டர் சரியாக கிடையாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க 200 கிட்ட ரீச் பண்ணதே பெரிய விஷயம். நான் எதிர்பார்க்கல. இல்லை, நம்மக்கிட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு ஓவர் 10. அஃப்கோர்ஸ் பிரசாந்த் வீர் வந்து ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் ஒரு 45 அடிச்சார். அஃப்கோர்ஸ் அகில் ஹுசைன் நம்ம இன்னும் அன்டெஸ்டட். பட் இப்போ வேர்ல்டு கப்லலாம் பார்த்தீங்கன்னா 9 balls 35. நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் எல்எஸ்சி கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிமத் சிங்கோ, ஷாபாஸ் அகமது வந்து ஒன்ஸ் ஒரு 2-3 years பேக் இ பிளேட் வெல். பட் இன்றைக்கி வந்து அவர் ஒரு கொடுத்ததுனால தான் ஒரு ஸ்கோர் வந்தது. பட் சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு 10 overs ஆனதுக்கு நெக்ஸ்ட் 10 overs கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அகைன் இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஒரிஜினல் சிஎஸ்கே கேம். அதாவது பிளே ஆஃப்ஸ் வந்து மோஸ்ட் லைக்லி இப்போ சான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிக்கிறப்போ சான்சஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னும் 3 matches இருக்குது. அகெயின் இப்போது அடுத்து எல்எஸ்ஜி கூட தான். ஆனால் நமக்கு அடுத்து 2 tough teams இருக்குது. அஃப்கோர்ஸ் டெல்லி வந்து ஒரு டெல்லி அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் டஃப் டீம்ஸ். பட் இப்போ இந்த ஃபார்மை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ண பார்க்கணும். ஸோ வின்னிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். Match, everyone played really well and it was so exciting. I really wanted to see Brevis play in real life and he waved to me and that made my heart full. Which team supported? CSK of course. Why? Because I love them and it's my home team. Okay, what about your LSG? I only like Rishabh Pant in that team. I don't like any others. ஆக்சுவலாக ப்ரோ மேட்ச் வந்து ஃபஸ்ட்லேருந்து செம்ம இன்டென்ட்டில் ஆடிருந்தாங்க. சாம்சன் ஃபஸ்ட்டு பால்லேருந்தே ஆரம்பித்தாங்க. ஊர்வில் பட்டேல் வந்து இது வரைக்கும் நான் ஸ்டேடியமில் ஒரு 10-15 மேட்ச் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் என் லைஃப் டைமில் பார்த்ததே இல்லை. அவருக்கே இன்னிங்ஸ் ஆஃப் த லைஃப் டைம் மாதிரி. ஆக்சுவலாக ஒரு பால் இல்லைனா வந்து 12 balls 50 அந்த யுவராஜ் சிங் ரெக்கார்டை இது பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் எப்படியோ தூபே வந்து ஃபினிஷ் பண்ணுறது. ஜெய்ஸ்வால் ரெக்கார்டை இது பண்ணிருப்பாங்க. அது செம்ம இல்லை 13 ball ஈக்குவல் தான் பண்ணிருக்காங்க. அந்த யுவராஜ் சிங் ரெக்கார்ட் சொல்கிறேன் நான். யுவராஜ் சிங் 12 balls 50 இருக்குல்ல, அந்த ரெக்கார்டே பீட் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் மிஸ்ஸு, அவ்வளோதான். மற்றபடி லாஸ்ட்டில் மார்க்ரம் இல்லை இவன் தான் போடுறான். ப்ரோ ஸ்குவாட் நல்லா இருக்கு ப்ரோ. என்னென்னா இப்போ எனக்கு என்னென்னு தெரியல, 5 bowlers வச்சு தான் ஆடினானுங்க. எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு bowler இருந்ததுன்னா ஈஸியாக இருந்திருக்கும் இன்னும் நமக்கு. ஆனால் கரெக்டாக ப்ரோ ஜடேஜா எப்போவுமே அந்த கடைசியாக ஒரு சாங் போடுவாங்க ப்ரோ.
எங்கள் வீட்டில் அந்த சாங் போடும்போது எப்பவுமே ஜடேஜா ஞாபகம் தான் வரும். எப்பவுமே ஜடேஜா மிஸ் பண்ணுவோம் தான் எப்பவுமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட இவரை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் வரமாட்டார். அவள் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அந்த ரோர் ஈவெண்ட் பண்ணாங்களா அப்போ வந்து பார்த்தேன் நான். எனக்கு அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அதோட அவள் தான் ப்ரோ. அவ்வளோதான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. தலை நாங்கள் ஸ்டார்டிங் அந்த ரோர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேட்ச் வருவார்னு பார்க்குறோம். அப்படியே இதாகிட்டார். நான் ஸ்டார்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து எப்படினாலும் 16 ஓவர்ஸ்க்குள்ளே கேம் முடிச்சிருக்கணும். ஆனால் மிடில் ஆர்டர்ஸில் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, ரொம்ப டாட் பால்ஸ் ஆட்டாங்க. உர்வில் பட்டேல் செம்ம பேட்டிங்ண்ணா. போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். 2018 அப்புறம் 200+, 180+ ரன்னே சேஸ் பண்ணதில்லை. சேப்பாக்கில்லை, நம்ம எங்கேயுமே பண்ணதில்லை. 200+ அடிச்சிருக்கோம், சேஸ் பண்ணதில்லை. ஆனால் இது எல்லாமே மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி எல்லாமே முடிச்சிட்டாங்க இன்றைக்கி. தேங்க்யூ.